வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். 13 வயதில் அறிமுகம், 15 வயதில் தேசிய விருது, 21 வயதில் மரணம். தென்னிந்திய சினிமாவை கலக்கிய பிரபல நடிகை யார் தெரியுமா? அவங்கள பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல் இந்த வீடியோவில் பார்க்கலாம். திரைப்படங்களில் நம்ம பல நடிகர்களை பார்த்து ரசிச்சிருப்போம். ஆனால் இந்த நடிகை ரசிகர்கள் திரையில் ரசிக்க தொடங்கிய கொஞ்ச காலத்திலேயே இவங்க இறந்து விட்டுருவாங்க. அவங்க யாருன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். மோகினியாட்டம் நடன கலைஞரான ஸ்ரீதேவி உன்னி மற்றும் தொழிலதிபர் நாராயணன் உன்னி ஆகியோரது மகளாக பிறந்த மோனிஷா உன்னி தனது சிறு வயதிலிருந்தே கலைத்துறையின் மீதான ஆழ்ந்த ஆர்வத்தை கொண்டிருந்தாங்க. குறிப்பாக நடனத்தில் நடிப்பில் ஈடுபாடு கொண்டிருந்தவங்க இயற்கையாகவே திரைப்படத்துறையில் தனது பயணத்தை ஆரம்பித்தாங்க. மிகவும் சிறந்த திறமையை வெளிப்படுத்திய இவங்க வெறும் 15 வயதில் இந்திய அரசின் தேசிய விருது பெற்றதன் மூலம் தனது திறமையை நாட்டமிக்க முறையில் நிரூபித்தாங்க. இது அவருடைய சினிமா வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்கமாக அமைந்தது. பல்வேறு மொழிகளில் திறமையாக நடித்த மோனிஷா மிகவும் குறுகிய காலத்தில் வெறும் 6 ஆண்டுகளில் 25க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் முக்கியமான கதாபாத்திரங்களில் நடித்தாங்க. அவங்க சீரான நடிப்பு, அழகு, இயல்பான முகபாவனைகள், விமர்சகர்களின் பாராட்டுகள், ரசிகர்களுடைய ஆதரவை பெற்றிருந்தாங்க. அவரது வளர்ச்சியை பார்த்த பலருமே அடுத்த சூப்பர் ஸ்டார் என கருத தொடங்கினாங்க. இப்படி தனது நடிப்பாலும் பண்பாட்டு பின்னணியிலிருந்து சிறந்து விளங்கிய மோனிஷா சினிமா ரசிகர்கள் மனதில் மாறாத இடத்தை ஏற்படுத்தி விட்டாங்க. ஆனால் வாழ்க்கை எப்போதுமே எதிர்பார்த்தபடி நடப்பதில்லை. இன்னும் பல உயரங்களை தொடலாம் என எதிர்பார்க்கிற தருணத்தில் விதி அவங்களுக்கு வேறு பாதையை தீர்மானித்தது. அவங்க கடைசி படங்களில் ஒன்று வாழ்க்கை முடிவை உணர்த்தும் விதமாக அமைந்தது என்பது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியது. இன்றுமே மோனிஷா உன்னியின் பெயர் சினிமா வரலாற்றில் மங்காத ஒளியுடன் நிலைத்து நிற்கிறது. அவருடைய குறுகிய காலத்தில் ஆனால் தாக்க மிகுந்த பயணம் இளைய நடிப்பு திறமைகளுக்கு உந்து சக்தியாக இருந்து வருகிறது. 1971ஆம் ஆண்டு பிறந்த மோனிஷா உன்னி பெங்களூரில் உள்ள செயின்ட் சார்லஸ் உயர்நிலைப் பள்ளியில் பிசப் காட்டன் பெண்களில் தனது பள்ளி படிப்பை முடித்தாங்க. பெங்களூர் உள்ள மவுண்ட் கார்மலில் கல்லூரி உளவியல் பட்டப்படிப்பை முடித்தாங்க. மோனிஷா உன்னி தனது தாயை போல ஒரு நடன கலைஞரான நடிப்பிலும் ஆர்வம் கொண்டிருந்தாங்க. எழுத்தாளர் எம்.டி. வாசுதேவன் நாயரின் ஆதரவுடன் 1986 திரைப்படத்தில் அறிமுகமாகி அந்த படத்தில் தனது சிறந்த நடிப்பாக 15 வயதில் தேசிய விருதும் பெற்றாங்க. அங்கே நடித்த திரைப்படத்தில் குறிப்பாக உன்னை நினைச்ச படத்தில் அவரது நடிப்பும் அதன் வெற்றியும் தமிழில் அவருக்கு ஒரு திருப்பு முனையாக அமைந்தது. நடிகை சூப்பர் ஸ்டாராக உயரத்தில் இருந்தபோது 1992 கேரளாவில் ஏற்பட்ட ஒரு கார் விபத்தில் 20 வயதிலேயே மோனிஷா உன்னி உயிரிழந்தாங்க. அந்த விபத்து நேரத்தில் அவங்க தனது தாயுடன் காரில் பயணித்து கொண்டிருந்த போது ஒரு கேஸ் ஆர்டிட் பேருந்துடன் மோதியால் உயிரிழந்தாங்க. தகவலின்படி அவங்க இருக்கையில் தூங்கி கொண்டிருந்ததாக சொல்லப்படுகிறது. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலே உயிரிழந்துட்டாங்க. விசித்திரமான உண்மை என்னவென்றால் அவரது கடைசி படம் உன்னை நினைச்சேன் பாட்டு படித்தேன் அவரது கதாபாத்திரம் இறப்பதற்காக காட்சியளிக்கப்பட்டது. அந்த படம் வெளியான சில நாட்களுக்கு அந்த காட்சி அவரது நிஜ வாழ்க்கையிலே நிகழ்ந்தது. அவரது இறுதி தமிழ் படம் 3வது கண் அவர் மறைந்த பிறகு வெளியானது. மோனிஷா உன்னியினுடைய வாழ்க்கை குறுகிய காலம் இருந்தாலும் அவரது சாதனைகள், நடிப்பு திறமைகள் ரசிகர் நினைவில் நீண்ட காலமாக நிலைத்திருக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.